வணக்கம் மக்களே, நான் தான் உங்கள் ஆர்ஜே. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்பவே நல்லா இருக்கேன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற தகவல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜிஆர்டியில் நான் போட்டிருந்த கோல்டு சீட்டு முடிஞ்சு அதுக்கான நகையை நான் வாங்கியிருக்கேன். ஸோ இந்த ஆடி மந்தில் தான் நான் வந்து நகைச்சீட்டு முடிஞ்சு வாங்கியிருக்கேன். ஸோ அதனால் என்னென்ன பெனிஃபிட்ஸ் எனக்கு கிடச்சிது, அண்டு நான் வாங்கின நகை என்ன, அதுக்கு எவ்வளோ வந்து வேஸ்டேஜ் போட்டிருக்காங்க, நான் போட்ட ஸ்கீமில் எனக்கு என்ன பெனிஃபிட்ஸ் இருக்குது, அண்டு இது இல்லாமல் நம்ம நகைச்சீட்டு போடாமல் வாங்கியிருந்தோன்னா அதுக்கு எவ்வளோ அமௌண்ட் ஆகிருக்கும், இந்த மாதிரி கால்குலேஷனும் நமக்கு எவ்வளோ பெனிஃபிட் இருக்குது. நம்ம கோல்டாக வரவு வைக்கிறத விட நான் இன்றைக்கி வந்து அமௌண்ட்டாக வரவு வச்சு போட்ட இதில் தான் வந்து சீட்டில் தான் வந்து நகை எடுத்திருக்கேன். ஸோ இதுக்கும் அதுக்குமான டிஃப்ரென்ஸ் என்ன, ப்ராஃபிட் என்ன, இந்த மாதிரி நிறைய டீட்டெயில்ஸும் அண்டு நகைச்சீட்டு போடுறப்ப நமக்கு வந்து காம்ப்ளிமெண்ட்ரி கிஃப்ட் கொடுப்பாங்க இல்லையா, ஸோ அதுக்கு நான் என்ன கிஃப்ட் வாங்கியிருக்கேன் அப்படிங்கிறது, இந்த மாதிரி இந்த நகைச்சீட்டு பற்றின கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ் நான் இன்றைக்கி உங்களோட ஷேர் பண்ண போகிறேன். நிச்சயமாக இந்த தகவலாம் உங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். பிகாஸ் நம்ம நகைச்சீட்டு போட்டு நகை எடுக்கிறோன்னா அதுக்கு நமக்கு என்னெல்லாம் பெனிஃபிட்ஸ் இருக்குது, எவ்வளோ ப்ராஃபிட் அப்படிங்கிறது தெரியும். நகைச்சீட்டு போடாமல் வாங்கினாலும் நமக்கு அதுக்கும் இதுக்குமான டிஃப்ரென்ஸ் என்ன அப்படிங்கிறதுக்கான கால்குலேஷனும் போட்டிருக்கேன். ஸோ இதெல்லாம் பார்க்கறதுக்கு வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அண்ட் இது இல்லாமல் நம்ம சேனலில் பார்த்திங்கன்னா மணி ரிலேட்டடான இன்னும் நிறைய வீடியோஸ் போட்டிருக்கோம். நிறைய மணி சேவிங் சேலஞ்சஸ், பிளான்ஸ், டிப்ஸ் அண்டு கோல்டு சேவிங் ஐடியாஸ், கோல்டு சிட்டு ஸ்கீம்ஸ் பற்றின டீட்டெயில்ஸ், அண்ட் கோல்டு லோன் நம்ம பேங்க்கில் வாங்குறப்ப அதுக்கான இன்ட்ரெஸ்ட் ரேட் என்ன, கால்குலேஷன் என்ன, இந்த மாதிரி டீட்டெயில்ஸும், போஸ்ட் ஆஃபீஸில் இருக்கிற எல்லா விதமான சேவிங் ஸ்கீம்ஸ்க்கும் அதுக்கான இன்ட்ரெஸ்ட் ரேட் அண்ட் கால்குலேஷன், அண்ட் மற்ற பேங்க்ஸ், அதாவது ப்ரைவேட் பேங்க்ஸ், பப்ளிக் செக்டர் பேங்க்ஸில் இருக்கிற ஃபிக்ஸட் டெபாசிட், ரெக்கரிங் டெபாசிட் அண்டு ஸ்பெஷல் எஃப்டிஸ்க்கான லேட்டஸ்ட் இன்ட்ரெஸ்ட் ரேட்ஸ், இந்த மாதிரி இன்னும் நிறைய மணி ரிலேட்டட் வீடியோஸ் நம்ம சேனலில் இருக்குது. இதெல்லாமும் தேவைன்னு நினைக்கிறவங்க சேனல் வீடியோஸை செக் பண்ணி பாருங்கள். அண்ட் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க. யூஸ்ஃபுல்லாகவும் இன்ஃபர்மேட்டிவாகவும் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். அண்ட் அடுத்தடுத்து நான் போடுற வீடியோஸ் பார்க்கறதுக்கு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணி அதில் ஆல் அப்படிங்கிற ஆப்ஷன் கொடுத்துக்கிட்டிங்கன்னா இனிமேல் நான் அப்லோட் பண்ணுற வீடியோஸ் கூட உங்களுக்கு இமீடியட்டாக நோட்டிஃபிகேஷனில் வந்து சேரும். நீங்கள் கொடுக்குற ஒவ்வொரு லைக்கும் சப்ஸ்கிரைபும் இன்னும் அதிக வீடியோஸ் போடுறதுக்கு எனக்கும் மோட்டிவேஷனலாக இருக்கும். ஸோ மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வாங்க. இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ நான் ஜிஆர்டியில் நகைச்சீட்டு போட்டு வாங்கின நகை என்ன அப்படின்றத ஃபஸ்ட்டு பார்த்துடலாம். இதுதான் வந்து நான் வாங்கின நகை. அதாவது நம்ம தாலி உரு இருக்குது இல்லையா, தாலியில் போடுற உருக்களும் அண்ட் அந்த நாணலும் வந்து வாங்கியிருக்கேன். ஏற்கனவே நான் போட்டிருந்தது வந்து பார்த்திங்கன்னா அந்த அரக்கெல்லாம் போயிட்டு ரொம்ப இதாகிடுச்சு. ஒரு மோர் தென் 20 இயர்ஸ் ஆகிடுச்சு. ஸோ அதனால் எல்லாமே ரொம்ப பழசாகி நஞ்சிருந்ததுனால நான் வந்து இதை வாங்கலான்னு இருந்தேன். ஸோ நான் சீட்டு போடுறதுக்கு முன்னாடியே போயிட்டு இதை பற்றி வாங்கிறதுக்காக செக் பண்ணியிருந்தேன். அப்போ வேஸ்டேஜ் எல்லாமே பார்த்திங்கன்னா 18% மேலே அந்த மாதிரி இருந்துச்சு. ஸோ நம்ம சிட்டில் வாங்கினோன்னா நமக்கு வந்து ஓரளவுக்கு ப்ராஃபிட்டாக இருக்குமேன்னு சொல்லிட்டு நான் வந்து சிட்டு போட்டேன். அண்ட் அதில் வந்து நான் வந்து அமௌண்ட்டாகவும் போட்டிருக்கேன். நான் ஆல்ரெடி வீடியோவில் சொல்லியிருக்கிறேன், நகைச்சீட்டு போட்டு நான் வந்து வருஷத்துக்கு ஒரு 3 சவரன் நகை எடுக்கணும் அப்படின்ற மாதிரி பிளான் பண்ணியிருந்தேன். லாஸ்ட் இயர் பார்த்திங்கன்னா 11,000 ரூபாய்க்கு சிட்டு போட்டிருந்தேன். அதுக்கு முன்னாடி 10,000 ரூபாய்க்கு சிட்டு போட்டிருந்தேன். ஸோ 10,000 முன்னாடி போடுறப்பவே பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட எனக்கு 23.9 கிராம், ஒரு 100 மில்லிகிராம் கம்மியாக கிடச்சிது. அண்டு போன வருஷம் ஒரு 1000 ரூபாய் எக்ஸ்ட்ராவாக போட்டேன். அப்போவே எனக்கு வந்து பார்த்திங்கன்னா 22.5 கிராம்ஸ் தான் வந்து கிடச்சிது. ஏன்னா கோல்டோட ரேட் ஏற நம்ம எக்ஸ்ட்ராவாக 1000 ரூபாய் போட்டும் கூட எனக்கு வந்து 3 சவரன் கிடைக்கல. ஸோ அதனால் இந்த சிட்டு போடுறப்ப நான் இன்னுமே அதிகப்படுத்தி 14,000 ரூபாய்க்கு சிட்டு போட்டேன். அண்டு 14,000 ரூபாய்க்கு பார்த்திங்கன்னா 2 சிட்டாக போட்டேன். ஆக்சுவலி 7,000 ரூபாய் 7,000 ரூபான்னு பிரிச்சுட்டு, ஏன்னா கோல்டாக அக்குமுலேட் பண்ணுறதும் ப்ளஸ் அமௌண்ட்டாக அக்குமுலேட் பண்ணுறதுமான 2 சிட்டில் வந்து நான் பிரித்து போட்டிருந்தேன். அண்ட் அதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா சடனாக கோல்டு ரேட் வந்து நமக்கு நல்லா ஏறிடுச்சு இல்லையா. ஸோ நான் வந்து யோசிச்சுட்டு இருந்தேன், ஐயோ அமௌண்ட்டாக போடுறப்ப நமக்கு வந்து அது லாஸ் தானே நம்ம வாங்குறப்ப. ஏன்னா கோல்டு ரேட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கிராமுக்கு 6,800 ரூபாய்க்கு மேலேயே வந்து இருந்துச்சு. ஒரு 20 டேஸ் பேக் லாஸ்ட் மந்த்தெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப ரேட் வந்து அதிகமாக இருந்தது. இந்த வேறு இந்த கோல்டு ஷீட் இப்போ முடிய போகுது, நமக்கு வந்து இது லாஸு, ஏண்டா நம்ம வந்து அமௌண்ட்டில் போட்டோம், மொத்தமாகவே கோல்டு அக்குமுலேஷன்லேயே போட்டிருக்கலாமே அப்படின்னு நான் ஃபீல் பண்ணியிருந்தேன். ஸோ அப்படி இருக்கிறப்ப இப்போ சடனாக வந்து பார்த்திங்கன்னா கோல்டோட ரேட்டு குறைஞ்சது. ஸோ இந்த கஸ்டம் டியூட்டி குறைச்சதுனால கவர்மெண்ட் நமக்கு வந்து அதில் ரேட்டோட அமௌண்ட், அதாவது நமக்கு ஒரு கிராம் ரேட் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 400 ரூபாய்க்கு மேலே குறைஞ்சிருச்சு ஒரு கிராமுக்கு. ஸோ என்னோடய சீட்டும் கரெக்டாக இந்த மந்த்து முடிஞ்சதுனால எனக்கு வந்து அது பெனிஃபிட்டாக இருந்தது. இல்லைனா நமக்கு வந்து அமௌண்ட்டாக போடுறது வந்து லாஸ்ட்டில் தான் இருந்திருக்கும். பிகாஸ் நமக்கு வந்து கோல்டோட ரேட்டு ஏறிடுச்சு அப்படின்னா நமக்கு வந்து நம்ம வாங்க போகிறப்ப அன்றைக்கி நமக்கு சேர்ந்துருக்கிற அமௌண்ட்டுக்கு தான் வந்து அவங்க கால்குலேட் பண்ணி அன்றைக்கி எவ்வளோ கிராம் கிடைக்கும் அப்படின்றத ஃபிக்ஸ் பண்ணுவாங்க இல்லையா. ஸோ அப்படி இருக்கிறப்ப லாஸாக இருக்கும். நல்ல வேலை காட்ஸ் கிரேஸ் எனக்கு வந்து கோல்டு ரேட் கம்மியானது இந்த டைமில் யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. அண்டு நான் வந்து இதெல்லாம் வாங்கினேன். அண்ட் இதுக்கான வேஸ்டேஜ் எல்லாமே வந்து பார்த்திங்க அப்படின்னா
18.7 அந்த மாதிரி வேஸ்டேஜ் இருந்தது. ஸோ நான் வந்து எவ்வளோ அமௌண்ட் போட்டிருந்தேன் அப்படின்னா 7,000 போட்டிருந்தேன் மந்த்லி. ஸோ 11 மந்த்லேயே எனக்கு 77,000 கிடச்சிது. அண்ட் நான் கோல்டு பர்ச்சேஸ் பண்ண டேட் என்னைக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 7th ஆகஸ்ட். ஸோ 7th ஆகஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கிராம் கோல்டோட ரேட் வந்து 6,350 ரூபா இருந்தது. ஸோ அதனால் நான் அன்றைக்கி வாங்க போயிருந்தேன். அண்ட் அதில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு 11 மந்த்ஸில் வந்து பார்த்திங்கன்னா 77,000 வந்து எனக்கு கிடச்சிருந்தது. ஸோ 77,000க்கு எனக்கு அன்றைக்கி கிடச்ச கோல்டு கிராம் எவ்வளோன்னு பார்த்திங்கன்னா 12.126 கிராம்ஸ் வந்து கிடச்சிது. ஆனால் நான் பர்ச்சேஸ் பண்ணது, அதாவது இந்த நாணல் இதுவும் அண்டு இந்த மகாலட்சுமி பொட்டு, வாழை சீப்பு, இந்த மாதிரி உருக்கள் எல்லாமே சேர்த்து பார்த்திங்க அப்படின்னா அதோட கிராம்ஸ் எவ்வளோ வந்ததுன்னா 12.787 கிராம்ஸ் வந்தது. ஸோ கிட்டத்தட்ட எக்ஸ்ட்ராவாக பார்த்திங்கன்னா 0.661 கிராம்ஸ் வந்து எக்ஸ்ட்ராவாக இருந்தது நான் எடுத்ததில். ஸோ எனக்கு வந்து இப்போது நான் இந்த ரேட்டு 6,350 எனக்கு 12.126 கிராம்ஸ் வந்து கிடச்சிதுன்னு சொன்னேன் இல்லையா. இதுவே நம்ம முன்னாடி இருந்த ரேட் மாதிரி 6,800 அந்த மாதிரி இருந்துச்சுன்னா எனக்கு கிட்டத்தட்ட 1 கிராம் கம்மியாக கிடச்சிருக்கும். அதாவது 11.2 அந்த ரேஞ்சில் தான் எனக்கு வந்து கிடச்சிருக்கும். ஸோ அது வந்து எனக்கு லாஸாக இருந்திருக்கும். பட் அன்றைக்கி கோல்ட் ரேட் கம்மியானதுனால எனக்கு இவ்வளோ கிராம்ஸ் கிடச்சிது. அண்ட் அதில் வேஸ்டேஜும் வந்து பார்த்திங்கன்னா 18% வரைக்கும் நமக்கு வேஸ்டேஜ் இல்லை. நான் அமௌண்ட்டாக நம்ம வரவு வைக்கிறதுல வந்து பார்த்திங்கன்னா 18%, நகையாக வரவு வைக்கிறதுல பார்த்திங்கன்னா நமக்கு வந்து 18% வேஸ்டேஜில் வந்து 50% வந்து அவங்க கொடுத்துருவாங்க. பேலன்ஸ் 50% நம்ம கட்டுற மாதிரி இருக்கும். ஸோ 9% நம்ம வேஸ்டேஜ் கட்டுற மாதிரி இருக்கும். ஜிஆர்டி பொறுத்த வரைக்கும் வேஸ்டேஜ் கொஞ்சம் அதிகன்றதுனால நான் அப்போ பிரித்து போட்டிருந்தேன். அண்ட் இதில் வந்து பார்த்திங்கன்னா 18% வரைக்கும் வேஸ்டேஜ் இல்லை. ஸோ நான் எடுத்த ஆர்னமெண்ட்ஸோட வெயிட் வந்து பார்த்திங்கன்னா வேஸ்டேஜ் எவ்வளோன்னு பார்த்திங்கன்னா 18.7% இருந்துச்சு. ஸோ இது வந்து ஓகே ஆல்மோஸ்ட் கொஞ்சம் இதாக இருக்குது அப்படின்ட்டு நான் விட்டுட்டேன். அண்ட் அவங்கக்கிட்ட பேசிட்டு இந்த 0.7க்கும் வந்து அவங்க வேஸ்டேஜ் கால்குலேட் பண்ணி ஒரு 600 ருபீஸ் கிட்ட எக்ஸ்ட்ரா போட்டாங்க. அப்புறம் நான் கேட்டதுனால அவங்க வந்து சரி ஓகே 18% போட்டாங்க. பட் அந்த எக்ஸ்ட்ரா நான் வாங்கியிருக்கோம் இல்லையா அந்த மில்லிகிராம் 0.661 அதுக்கு வந்து வேஸ்டேஜும் அதுக்கான கோல்டுக்கான ரேட்டும் நம்ம போடுவாங்க. ஸோ எக்ஸ்ட்ரா அந்த கிராமுக்கு வந்து பார்த்திங்கன்னா வேஸ்டேஜ் வந்து ஒரு 1.5% கம்மி பண்ணாங்க. 18.7லேருந்து 17.2%க்கு வேஸ்டேஜ் போட்டு அந்த கோல்டு ரேட்டு ப்ளஸ் வேஸ்டேஜும் சேர்த்து பார்த்திங்கன்னா 4,921 ரூபா எக்ஸ்ட்ராவாக இருந்தது அமௌண்ட்டு. அண்டு நம்ம சிட் அமௌண்ட் வந்து பார்த்திங்கன்னா 77,000 ரூபா இருந்தது. அண்ட் எக்ஸ்ட்ரா கோல்டுக்கான காசு வந்து 4,921 ரூபா. ஸோ மொத்தமாக 81,921 ரூபா ஆச்சு. அண்ட் அதுக்கு வந்து ஜிஎஸ்டி போடுவாங்க. எப்போவுமே ஜிஎஸ்டி வந்து 3% எக்ஸ்ட்ரா தான் நமக்கு வர அமௌண்ட்டுக்கு நம்ம எக்ஸ்ட்ரா பே பண்ணணும். ஸோ இந்த அமௌண்ட்டு மொத்தத்துக்கும் சேர்த்து ஜிஎஸ்டி பார்த்திங்கன்னா 2,457 ரூபா வந்தது. ஸோ ஓவராலாக டோட்டல் எவ்வளோன்னு பார்த்திங்கன்னா 84,378 ரூபா வந்துச்சு. அண்டு நம்ம சீட்டு பணம் வந்து 77,000 ரூபா போக பேலன்ஸ் வந்து 7,378 ரூபா. அதை ரவுண்ட் ஆஃப் பண்ணி 7,350 ரூபா கட்ட சொல்லியிருந்தாங்க. ஸோ நான் இது அமௌண்ட் வந்து எக்ஸ்ட்ராவாக பே பண்ணேன் 7,350 ரூபா. இந்த அமௌண்ட் எதுக்குன்னு பார்த்திங்கன்னா நமக்கு ஜிஎஸ்டி அமௌண்ட்டும் அண்ட் எக்ஸ்ட்ராவாக நான் வாங்கின கோல்டுக்கான அமௌண்ட்டும் தான். ஸோ மற்றபடி நமக்கு அந்த வேஸ்டேஜ் எல்லாமே இதுலேயே வந்துருச்சு அந்த சிட் அமௌண்ட்லேயே. அண்ட் கோல்டு ரேட் கம்மியாக இருந்ததுனால அதுலேயும் எனக்கு பெனிஃபிட்டாக இருந்துச்சு. ஸோ மொத்தமாக 12.787 கிராம்ஸ்க்கு வந்து நான் வாங்கினேன். அண்ட் அதுக்கு வந்து 7,350 ரூபா வந்து நான் எக்ஸ்ட்ராவாக பே பண்ணியிருக்கேன். இதே நகையை வந்து நம்ம டைரெக்டாக போய் இப்போ வாங்குகிறோன்னு வச்சுக்கோங்களேன். இதே கிராம் வந்து நான் பணமாக கொடுத்து ஸ்ட்ரெயிட்டாக வாங்கியிருந்தேன் சிட்டு இல்லாமல் அப்படின்னா நான் அதுக்கான கால்குலேஷனும் எஸ்டிமேஷன் அவங்கக்கிட்ட வாங்கியிருந்தேன். அவங்க வந்து அதுக்கு எவ்வளோ போட்டிருந்தாங்கன்னா இனிஷியலாக வந்து 99,000 கிட்ட போட்டிருந்தாங்க. அதுக்கப்புறமா நான் கேட்டு அந்த வேஸ்டேஜ்லாம் இப்போ 18.7 அந்த மாதிரிலாம் இருந்துச்சு இல்லையா. பேசின உடனே அவங்க என்ன பண்ணாங்க வேஸ்டேஜில் எல்லாம் குறைச்சிட்டு 15.5% வரைக்கும் வேஸ்டேஜ் அப்படின்ற மாதிரி போட்டுட்டு ப்ளஸ் ஜிஎஸ்டி 3% அதெல்லாம் போட்டு ரவுண்டாக வந்து 96,500 கிட்ட அவங்க வந்து எஸ்டிமேஷன் கொடுத்தாங்க. அதுக்கப்புறமா தான் நான் வந்து சிட்டு இதை காமிச்சேன். ஏன்னா நான் எவ்வளோ டிஃப்ரென்ஸ் வருதுன்னு தெரிஞ்சுக்கலான்றதுக்காக ஃபஸ்ட்டு நான் இனிஷியலாக இதை கேட்டேன். அண்ட் இந்த அமௌண்ட்டு வந்துச்சு. ஸோ 96,500 நம்ம டேரெக்டாக வாங்கிடணும் அப்படின்னா, அதாவது வேஸ்டேஜை நம்ம பேசி குறைச்சி ஃபுல் வேஸ்டேஜ் 18.7 போட்டால் 99,000 கிட்ட வருது, 98.8 கிட்ட. பட் வேஸ்டேஜ் அவங்க குறைச்சி 15.5% வரைக்கும் போட்டுமே நமக்கு வந்து டேரெக்டாக வாங்குறதா இருந்தால் 96,500 ரூபா ஆயிருக்கும். அண்ட் இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம சிட்டு இதில் பார்க்கும்போது 84,322 ரூபா. ஸோ கிட்டத்தட்ட ஒரு 12,000 ரூபாய்க்கு மேலே நமக்கு வந்து
ப்ராஃபிட் இருக்குது. டேரெக்டாக வாங்குறதுக்கும் இந்த அமௌண்ட்டாக நம்ம வந்து சிட்டு போட்டதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா டேரெக்டாக வாங்குறதுக்கும் இதுக்கும் 12,000 ரூபாய் கிட்ட டிஃப்ரென்ஸ் நமக்கு இருக்குது. ஸோ சிட்டு போடுறதுல நமக்கு இந்த பெனிஃபிட் இருக்குது. அண்ட் அது மட்டும் இல்லாமல் இப்போ நம்ம கோல்டாக வர வச்சுருந்தோன்னா நம்ம அதில் வாங்கியிருந்தா இன்னும் ப்ராஃபிட் இருக்குமா அப்படின்றதுக்காக நான் அதையும் வந்து செக் பண்ணி பார்த்தேன். நான் வந்து கோல்டாகவும் வந்து போட்டிருந்தேன், 14,000 போட்டிருந்தேன்னு சொன்னேன் இல்லையா. ஸோ 7,000 வந்து கேஷாகவும் மீதி 7,000 வந்து கோல்டாக அக்குமுலேட் ஆகிற மாதிரி போட்டிருந்தேன். அண்ட் இதில் வந்து பார்த்திங்கன்னா அந்த 7,000 புக்கு நம்ம சீட்டு முடிச்சதுனால வாங்கிட்டாங்க. இதில் நான் இன்னும் நகை எடுக்கலை. இந்த சீட்டுக்கான நகையை நான் இனிமேல் தான் எடுக்க போகிறேன். ஸோ இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா எனக்கு எவ்வளோ கோல்டு அக்குமுலேட் ஆகிருக்குன்னு பார்த்திங்கன்னா மொத்தமாக 11 மாதத்தில் 12.639 கிராம்ஸ் வந்து எனக்கு அக்குமுலேட் ஆகிருக்கு நகையாக வரவு வச்சதில். ஸோ இதில் 12.639னா எனக்கு இதில் வந்து பார்த்திங்கன்னா 12.126 கிட்டத்தட்ட அரை கிராம் வந்து எனக்கு நகையாக வரவு வச்சதில் அதிகமாக கிடச்சிருக்கு. அரை கிராம் வந்து எக்ஸ்ட்ராவாக இருக்குது. பட் இருந்தாலும் நான் இதில் நகை எடுத்திருந்தேன் அப்படின்னா எனக்கு இதில் வேஸ்டேஜ் வந்து பாதி வந்து நம்ம கொடுக்கணும் இல்லையா. ஸோ பாதி வேஸ்டேஜ்ன்றப்ப அவங்க வேஸ்டேஜை குறைச்சி 15.5 கொடுத்தா கூட நம்ம 7.5% மேலே வேஸ்டேஜ் வந்து நம்ம பே பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அந்த வேஸ்டேஜ் ப்ளஸ் ஜிஎஸ்டி ஒரு 3%லாம் போட்டால் நம்ம கேஷ் எக்ஸ்ட்ராவாக கொடுக்கறது வந்து பார்த்திங்கன்னா 9,300 கிட்ட கொடுக்குற மாதிரி இருக்குது நகையாக வர வைக்கிறதுல. ஏன்னா இதில் வந்து இந்த அமௌண்ட்டு நகைக்கான அமௌண்ட் வராது, எக்ஸ்ட்ரா கோல்டு வராது. ஏன்னா எனக்கு இதில் 1/2 கிராம் எக்ஸ்ட்ரா இருக்குது. ஸோ அதில் பேலன்ஸ் ஆகிடும். பட் நான் வேஸ்டேஜும் அந்த ஜிஎஸ்டியும் எக்ஸ்ட்ராவாக கொடுக்கணும் இல்லையா. ஸோ அந்த அமௌண்ட்டு கால்குலேட் பண்ணால் 9,300 வருது. ஸோ இது ரெண்டையும் கம்பேர் பண்ணுறப்ப எனக்கு அமௌண்ட்டாக வர வச்சதுலேயே வந்து பார்த்திங்கன்னா 7,350 தான் வருது. ஸோ கிட்டத்தட்ட 2,000 வந்து நான் நகையாக வர வைக்கிறத விட அமௌண்ட்டாக வர வச்சதில் எனக்கு லாபமாக இருந்துச்சு. அதனால் நான் இந்த சிட்டை க்ளோஸ் பண்ணிவிட்டு இதில் வந்து நகையை வந்து எடுத்துட்டேன். அண்ட் இந்த சிட்டில் வந்து வேறு ஏதாவது நகை எடுக்கலாம். இதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு 1.5 சவரன் கிட்ட இருக்குது, 12 கிராமுக்கு மேலே. ஸோ இதில் வந்து நம்ம வேறு ஏதாவது நகை அதுக்கு என்ன வேஸ்டேஜோ பார்த்து தனியாக எடுத்துக்கலாம். ஸோ இது கம்பேர் பண்ணும்போது இந்த நகைக்கு இது வந்து பெஸ்ட்டாக இருக்குதுன்னு சொல்லிட்டு நான் இதில் எடுத்திருந்தேன். அண்ட் இதுக்கு காரணம் மெயின் நமக்கு வந்து கோல்ட் ரேட் குறைஞ்சதுனால தான். இல்லைனா எனக்கு அமௌண்ட்டாக போட்டதில் வந்து கண்டிப்பாக லாஸ் தான் இருந்திருக்கும் 1 கிராம் கிட்ட. பட் நமக்கு வந்து இந்த டைம் வந்து கரெக்டாக நான் யூஸ் பண்ணிக்கிட்டேன். அண்ட் அது மட்டும் இல்லாமல் இந்த ஆடி ஆஃபர் அப்படிங்கிறதுனால நமக்கு வந்து அதுக்கான கிஃப்ட்டும் இருக்குது. பட் நான் அந்த கிஃப்ட்டும் வந்து வாங்கலை. அவங்க வந்து கேட்டிருந்த கிஃப்ட் வந்து அவைலபிளாக இல்லை. ஸோ அவங்க என்ன சொன்னாங்கன்னா 18th ஆகஸ்ட் வரைக்கும் இந்த ஆஃபர் போயிட்டுருக்கு, ஆடி ஆஃபரு. ஸோ அதனால் நீங்கள் அதுக்குள்ளே வந்து இந்த பில்லை காமிச்சிட்டு கிஃப்ட் வாங்கிக்கலாம் அப்படின்னாங்க. நானுமே வந்து இன்னும் இந்த சீட்டுக்கான நகை எடுக்கணும் இல்லையா. ஸோ அப்போ போகிறப்ப நான் அதுக்கான கிஃப்ட்டும் சேர்த்து வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லி விட்டுட்டேன். அண்ட் அது மட்டும் இல்லாமல் இந்த 7,000 ரூபா நகைச்சீட்டு போட்டோம் இல்லையா அமௌண்ட் வேரியேஷனுக்கு, அதுக்கு ஒரு கிஃப்ட் காம்ப்ளிமெண்ட்ரி கிஃப்ட் கொடுப்பாங்க. அதுவும் வந்து நான் இப்போ தான் வாங்கினேன். ஆரம்பத்துலேயே கொடுப்பாங்க, பட் நான் அது வாங்கலை. சீட்டு முடிகிறப்ப தான், க்ளோஸ் பண்ணுறப்ப தான் வாங்கினேன். அண்ட் இந்த கிஃப்ட் தான் நான் அதுக்காக வாங்கினது. அண்ட் இதுக்கு வந்து இது லிட்டு இருக்குது, ப்ளஸ் 2 பக்கம் ஹேண்டில் இருக்கிற மாதிரி ஒரு வந்து வாங்கினேன். இந்த பாட் வந்து பார்த்திங்கன்னா 1500 ml அந்த கெப்பாசிட்டி உள்ள ஒரு பாட்டு, டபுள் ஹேண்டு. அண்ட் இதுக்கு வந்து இந்த லிட்டு இருக்குது. ஸோ இதுதான் வந்து இந்த 7,000 ரூபா சிட்டுக்கு வாங்கின கிஃப்ட்டு. அண்டு இது இல்லாமல் ஆடி ஆச்சரியம் கிஃப்ட்டும் வந்து இருக்குது. அது நான் இன்னும் வாங்கலை. வாங்கினதுக்கப்புறம் நான் உங்களுக்கு காமிக்கிறேன். அண்டு இன்னொரு சிட்டு போட்டிருந்தேன் இல்லையா, அதுக்கான கிஃப்ட்டும் நான் வாங்கலை. ப்ளஸ் அதுக்கான ஆடி கிஃப்ட்டும் நான் நெக்ஸ்ட் டைம் பர்ச்சேஸ் பண்ணும்போது வாங்கணும். அண்ட் இந்த பேலன்ஸ் அமௌண்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா நான் கேஷ் கொடுத்துட்டேன். இன்கேஸ் யூபிஐ பண்ணியிருந்தால் அதுக்குமே வந்து கிஃப்ட் கொடுப்பாங்க. யூபிஐ பண்ணலை. இன்கேஸ் நீங்கள் வாங்குறீங்கன்னா யூபிஐ பண்ணுறீங்க அப்படின்றப்ப அதுக்குமே தனியாக கிஃப்ட் இருக்குது. ஸோ மறக்காமல் கேட்டு வாங்கிக்கோங்க. அண்ட் இந்த ஆடி ஆஃபர் வந்து 18th ஆகஸ்ட் வரைக்கும் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. நீங்கள் ஏதாவது பர்ச்சேஸ் பண்ணணும் அப்படின்னாலும் அதுக்குள்ளே வாங்கினீங்கன்னா அதுக்கான கிஃப்ட்டும் நமக்கு கிடைக்கும். அண்ட் இந்த டைமில் நீங்கள் பழைய கோல்டு எக்ஸ்சேஞ்ச் பண்ணுறீங்க அப்படின்னா 50 rupees வந்து 1 கிராமுக்கு எக்ஸ்ட்ராவும் கொடுக்குறாங்க. ஸோ அந்த ஆஃபரையும் நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் இந்த டீட்டெயில்ஸ் வந்து ஷேர் பண்ணி விடுங்க, அவங்களுக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இன்றைக்கி நான் வாங்கின நகையும் அண்ட் அதுக்கான கால்குலேஷனும் உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். ஸோ நிச்சயமாக உங்களுக்கு வந்து இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். நீங்கள் நகை எடுக்கிறீங்க அப்படின்னாலும் அதுக்கு வந்து என்ன ஆகும், எவ்வளோ ஆகும் அப்படின்றதும், அந்த சிட்டு போடுறதுனால நமக்கு கிடைக்கிற பெனிஃபிட் என்ன அப்படிங்கிறதும் தெரியும். ஸோ நீங்கள் அமௌண்ட்டாக போடல அப்படின்னாலும் கோல்டாக வர வைக்கிறது போடுங்க. இந்த டைம் வந்து நமக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. பட் இது வந்து கோல்டோட ரேட் இப்படியே இருக்காது, கண்டிப்பாக ஏறும். நான் நெக்ஸ்ட் டைம் வந்து கோல்டு சிட் போடணும் அப்படின்னா
கோல்டாக வரவு வைக்கிற மாதிரியான கோல்டு இதுதான் போடலான்னு இருக்கேன். பட் இன்னும் டிசைட் பண்ணலை. இன்னொரு சிட்டும் முடிஞ்சிருக்கு. ஸோ அதையும் நகையும் வாங்கிட்டு மொத்தமாக நான் இன்னொரு சிட்டு போடுவேன். ஸோ அப்போ நான் வந்து டிசைட் பண்ணிவிட்டு என்ன போட்டிருக்கேன் அப்படிங்கிறத உங்களுக்கும் சொல்கிறேன். அண்டு இதில் வந்து பார்த்திங்கன்னா அரைக்கெலாம் அவங்களே வச்சு கொடுத்துட்றாங்க. ஸோ அதுக்கான டைமும் கொஞ்சம் ஆகும். ஸோ நீங்கள் ஏதாவது வாங்க போகிறீங்க அப்படின்னா கொஞ்சம் ஏர்லியாக போங்க. ஏன்னா ரஷ் நிறைய இருக்குது. அண்ட் பில் பண்ணுறதுக்கெல்லாம் ப்ராசஸ் ரொம்ப நேரம் ஆகுது. ஸோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் டைம் பார்த்துட்டு போங்க. அண்டு கோல்டு சிட்டு வந்து இந்த மாதிரி ஆடி டைமில் முடிகிற மாதிரி நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா ஆஃபர்ஸும் நமக்கு வந்து கிடைக்கும். ஸோ அதையும் நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இன்றைக்கி நான் சொன்ன இந்த தகவலாக நிச்சயமாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். அண்ட் இந்த கால்குலேஷன் மூலயமா உங்களுக்கும் ஒரு ஐடியா கிடச்சிருக்கும். அண்டு இந்த மாதிரி டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு தேவைப்பட்டால் அவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இன்னொரு நல்ல பயனுள்ள தகவலோடு உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆர்ஜே. நன்றி, வணக்கம்.